நம்ம அம்மையார் கனிமொழி அவர்களை பற்றி பேசும்போது இதையும் சேர்த்து பேசியாகணும். என்னன்னா என்ஐடின்னு ஒரு இடம் திருச்சியில், அங்கே வந்து மாணவிகள் திடீர்னு போராட்டம் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த விடுதியில் தங்கி இருக்க மாணவிகள் நடமாடும் பொழுது அங்கே வந்து வேலைக்கு வந்த ஒரு பையன் ஏதோ ஒரு அசிங்கம் பண்ணியிருக்கான். அதை வந்து போய் புகார் பண்ணும்போது வார்டன் வந்து நீங்கள் முதல்ல ஆடைகளை ஒழுங்காக போட்டிருந்தா தானே அவங்க ஒழுங்காக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ எங்கே போனாலும் பழி நம்ம மேலே தானே விழுது அப்படிங்கிற ஆதங்கத்தில் ஓத்தரா பேச பேச ஆமாம் எனக்கும் இப்படி நடந்திருக்கு, நானும் இப்படி பார்த்துருக்கேன்னு சொல்லும்போது அது ஒரு போராட்டமாக வெடிக்குது. இங்கேயும் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வருண் ஐபிஎஸ் அவர்கள் தான். அவர் வந்து பேசி மன்னிப்பு கேட்க வச்சு அவர் வந்த உடனே காரியம் சுபமாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் எனக்கு இதில் என்ன பேசுறதுக்கு இருக்குன்னா, எப்பொழுதுமே பெண்களின் ஆடைகளை பற்றியே ஒரு குறை சொல்கிறீங்களே. ஆடைங்கிறது அந்த பெண் தீர்மானிக்கிற ஒன்று. இங்கே எந்த சட்டமும் கிடையாது. இந்த ஆடை அணிந்திருந்தா வந்து அவங்கள விட்டுறணும், இப்படி வேற மாதிரி இந்த மாதிரி அணிந்திருந்தா யார் வேணாலும் கை வைக்கலாம்னு சட்டம்லாம் கிடையாது. ஒரு பெண் தான் ஆடை அணியும் போது தானே நிர்ணயித்து கொள்கிறாள். அவ வந்து கையில்லாத ஒரு சட்டை போடுகிறாள்னா அவ இந்த கையை காட்டுறதுக்கு அதை பத்தி அவ கவலைப்படாம தான் அதை போடுறா. தொடை கைகால் தெரிய அவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நாம இப்படி கைகால் தெரிய போட்டா 4 பேர் பார்ப்பாங்க, அதை பத்தி கவலை இல்லை, நீ பார்த்துட்டு போ எனக்கு என்ன அப்படின்னு தான் அவங்களோட ஆடையை தீர்மானிச்சு போடுறாங்க. அது வரைக்கும் தான் உங்க எல்லை. அவங்க ஒரு தீர்மானம் எடுத்து நான் என்னுடைய ஆடை சுதந்திரம் நான் போடுறேன், இதுல கைகால் தெரியுது, ரோட்ல பார்க்க தான் செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போடுறாங்க இல்லையா, அது வரைக்கும் தான் உங்க எல்லை. அதுக்காக நீங்க அவங்கள தொடரணும்னு கிடையாது. ஒரு தோட்டக்காரன் தன்னுடைய தோட்டத்துல நல்ல அழகா உரம் போட்டு நல்ல ரோஜா செடிகளை வைக்கிறான், அது வந்து அழகா பூத்து கண் கவரும் வகையில நிக்கிது. வழியில போறவன் வந்து ரோஜா அழகா இருக்குது அதனால நான் பறிச்சுக்கிட்டேன்னு பறிச்சா தோட்டக்காரன் கையை வெட்டாம விட மாட்டான். அது அழகா தான் இருக்கும், ரோஜானா அழகா தான் இருக்கும். இனி ரோஜாவை அதுக்காக என்ன பெரிய பானை வச்சு கமத்தி அதை வந்து பொத்தியா வைக்க முடியும்? அழகை ரசிக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய எல்லை. அதுக்கு மேலே நீங்கள் கை வைக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் உங்களுக்கு கிடையாது. பெண் வந்து தனக்கான ஆடை சுதந்திரத்தை தேர்ந்தெடுக்க அவளுக்கோ அவளுடைய வீட்டில் பெற்றோர்களோ ஏதோ அனுமதிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கையடக்கம் தேவை, அவ்வளோதான். இன்றைக்கும் வந்து நீங்கள் பெண்களை தான் ஆடை சரியில்லை. நீங்கள் வந்து ஒரு 20-30 வருஷம் இந்த பாலியல் பலாத்கார வழக்குகளோட இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட பதிவுகளை பாருங்க. அதில் வந்து அந்த பெண்களுடைய புகைப்படங்களோ ஏதாவது போட்டிருந்தேன்னா எல்லாருமே அறகுற ஆடையில் போனவங்க தான் கற்பழிக்கப்பட்டிருக்காங்களா, இல்லை ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போய் கை காலை காட்டிட்டு போனவங்க மட்டும்தான் கற்பழிக்கப்பட்டிருக்காங்களா? சின்ன குழந்தைங்களுக்கு என்ன கவர்ச்சி ஆடை இருக்க முடியும்? அடுத்தது ஒரு 75% கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சேலை தாவணி தான் போட்டுட்டு போவாங்க. அவங்களும் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அப்போ என்ன கேட்டால் உலகத்திலேயே ஒரு அழகான கிளாமரான ஆசையை தூண்டுகிற ஒரு ஆடைனா அது சேலையாக தான் இருக்க முடியும். அந்த சேலையை கட்டிட்டு போகும்போதும் பெண் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்படுறா. அப்போ இப்போ நீங்கள் யாரை குறை சொல்லுவீங்க? நீ சேலை கட்டிட்டு போன அதனால தான் உன்னை ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன உங்களுக்கு ஒரு கடுப்பு? இந்த சேரீ கட்டுறவங்களுக்கு சுடிதாரை போடுறவங்கள பார்த்தா ஒரு கடுப்பு, சுடிதார் போடுறவங்களுக்கு பாவாடை சட்டை போடுறவங்கள பார்த்தா ஒரு கடுப்பு, பாவாடை சட்டை போடுறவங்களுக்கு நிக்கிற பரியனும் போட்டுட்டு போற பொண்ணை பார்த்தா கடுப்பு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் எல்லா பெண்களும் வந்து ஆடை அணிஞ்சிட்டு போக முடியாது. உங்களுக்கு சுடிதார் பிடிக்கணும்னா உலகமே சுடிதார் போட்டுட்டு அலைய முடியாது. உங்களுக்கு சேரீ பிடிக்குங்கிறதுக்காக உலகமே சேரீ போட்டுட்டெல்லாம் போக முடியாது. சேலையிலும் கற்பழிக்கப்படுகிறாள். 3 வயது 3 மாத குழந்தையும் கற்பழிக்கப்படுகிறது. அசாதாரண சூழ்நிலையும் கற்பழிக்கப்படுறா, சாதாரண சூழலிலும் கற்பழிக்கப்படுறா. இதுக்கு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. இதுக்கு முழுக்க காரணம் ஆண் பிள்ளைகளின் வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிறது தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பையன் 13 வயசு ஆகும்போது எனக்கு ஏற்கனவே இதை பற்றின ஒரு புரிதல் இருந்ததுனால நான் அப்போவே டிசைட் பண்ணிட்டேன், இவனுக்கு ஒரு 13 வயசு ஆகும்போது ஒரு அம்மாவாக சில அறிவுரைகள் சொல்லணும்னா அவனை 13 வயசு ஆகும்போது கூப்பிட்டு சொன்ன சில வார்த்தைகள் என்னென்னா, பா உனக்கு வந்து இப்போ 13 வயசு ஆகுது, இப்போது நீ வந்து அடுத்து 14 வயசுக்கும் 13 வயசுக்கும் இடையில இருக்கும்போது உனக்கு சில பல உன்னுடைய உடல்நிலை மாற்றங்களே உனக்கு ஒரு குழப்பத்தை தரலாம், உன்னுடைய குரல் மாற்றம் உனக்கு ஒரு குழப்பத்தை தரலாம், நீ வந்து உன்னுடைய எதிர்பாலினத்தவரை பார்க்கும் பார்வையில் சில நேரங்களில் ஒரு சின்ன தடுமாற்றம் வர்றதை நீ
உணரலாம். இதுக்கெல்லாம் நீ வந்து எதுவும் ரொம்ப போட்டு குழப்பிக்காத, இது இயற்கையே இந்த 13 வயசுல இருந்து இப்படிப்பட்ட சில ஹார்மோன் நம்ம உடலிலே சுரக்கின்ற சில ஹார்மோன்களால ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். இது இயல்பானது தான். ஆனா இது அத்துமீறி கணக்கிலடங்க எதிர்பாலின ஈர்ப்புங்கிறது வேற மாதிரி ரொம்ப நம்மளால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போகுதுன்னா ஒன்றும் இல்லைப்பா, அந்த பெண் மீது உன்னுடைய அம்மா முகத்தை, என்னுடைய முகத்தை வச்சு பாரு. இல்லைன்னா உனக்கு தங்கச்சி இருக்கா வீட்டில், அவளோட முகத்தை வச்சு பாரு. உன்னுடைய தங்கையை யாராவது இப்படி கருணை கொடூரமாக பார்த்தா, இல்லை அசிங்கமாக ஒரு ஒரு மூமெண்ட்டோ ஏதாவது பண்ணுனா நீ எப்படி சகிச்சிக்க மாட்டியோ அது மாதிரி தான் நீ வந்து அடுத்தவங்களுக்கு பண்ணும்போதும் யாரும் சகிச்சிக்க மாட்டாங்க. அதனால ஒரு எதிர்பால ஈர்ப்பு வரது இயற்க. ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு நீ எடுக்க வேண்டியது, நம்ம அம்மாவா இருந்தா நம்ம எப்படி நினைப்போமா, நம்ம தங்கச்சியா இருந்தா நாம எப்படி நினைப்போமா அப்படின்னு நீ நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த எல்லை மீறி அந்த உணர்வு அடங்கும். இதுதான் ஒரே வழின்னு என் பிள்ளைக்கு 13 வயசுல சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 14, 15, 16 வயசு ஆகும்போது இப்போ வந்து உனக்கு வந்து ஒரு காதல் உணர்வு வரும்பா. ஒரு பெண் பிள்ளைகளை கடந்து போகும்போது கம்பேர் பண்ண தோணும். இந்த பெண் கலர்ல இப்படி இருக்கா, இந்த பெண்ணுடைய உருவம் இப்படி இருக்குது, இந்த பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கா, இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி நம்ம தேர்வு செய்வதற்காக மூளை நம்மளை தயார்படுத்தி அது நம்மளை ஒரு மாதிரி குழப்பம். இந்த இடத்துலையும் ஆண் பிள்ளைகள் நிறைய தப்பு செஞ்சிருவாங்க. நீ அந்த தப்பு செய்யாத, இதுவும் இயற்கை தான். ஆனா அப்பவும் நீ நினைக்க வேண்டியது, நம்ம தங்கச்சியை ஒருத்தன் எப்படி மனசுக்குள்ள ஒரு கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு பிடிக்குமா, பிடிக்காதுல்ல இப்படின்னு எப்பவுமே நீ அம்மாவையும் தங்கச்சியையும் பீரிட்டு ஒரு ஒரு உணர்வு வரும்போது இந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களை நீ நினைச்சிட்டானா ஆட்டோமேட்டிக்கா அது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு முட்டுக்கட்டை மாதிரி வரும். அப்படியே நீ அதுக்கடுத்து படிப்போ இல்லை அடுத்த கட்டது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறது அப்படின்ட்டு உன்னுடைய அந்த நினைவை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிட்டான்னா அது அப்படியே வடிஞ்சு போயிடும்ப்பா. அப்படிங்கிறத நான் என்னுடைய 16 வயது 17 வயது மகனுக்கு அவன் ஆகும்போது சொல்லி கொடுத்துருக்கேன். அதோடு முடிச்சிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு நான் இந்த அறிவுரையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அன்னைக்கு அந்த சின்ன வயதுல அவனுக்கு நான் வந்து அதை இது பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அப்போவே என்னுடைய பையன்கிட்ட நான் சொன்னது, ஆணும் பெண்ணும் சமம்தான். நீ எப்படி வந்து நீ உனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறியோ அது மாதிரி உன் தங்கச்சிக்கும் கிடைக்கணும். அதனால எல்லாமே சமம்தான். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் என் பொண்ணு என் பையன் எல்லாரையுமே அவங்க ஃபுல்லாகவே இந்த ஃபோன், அதாவது கைபேசியில் ரொம்ப அவங்கள வந்து தொலைச்சி போய் உட்காந்துட்டு இருந்தனால வேலை பிரித்து கொடுத்தேன். அப்போ கூட என் பையன் கேட்டான், நான் ஆம்பளை பையன் என்கிட்ட சொல்கிறீங்களா, அதெல்லாம் கிடையாது, நீயும் செய்யணும் அப்படின்னு வீட்டு வேலைகளை பிரித்து கொடுத்து அவங்கள நான் வந்து நீயும் செய்யணும் அப்படின்னு அவன் செய்ய தான் செஞ்சான். இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சமத்துவ இதோட தான் இருக்கேன். ஆனால் இந்த அறிவுரையை நான் என் பெண் பிள்ளைக்கு சொல்ல வேண்டியதே இல்லாத அளவுக்கு நான் ஆண் பிள்ளைக்கு தான் அதிகமாக சொல்லியிருக்கேன் அறிவுரை. பெண் பிள்ளைக்கு கொஞ்சம் இப்போ ஒரு ஸ்கூல் பள்ளி பருவத்தை முடிச்சு வரனால அவளுக்கு தேவையான சில அறிவுரைகளையும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எப்படி நம்ம வந்து ஒருத்தட்ட பழகணும், பிஹேவ் பண்ணணும், எப்படி நம்ம வந்து எதையும் நம்பி வந்து போய் நண்பர்கள் அப்படிங்கிற போர்வையில் எப்படி வந்து கழுகுகள் வரும், சைக்கோக்கள் வரும், ஹைனாக்கள் வரும் அப்படிங்கிறத அவளுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவளும் அதை அண்டர்ஸ்டாண்ட், நாம சொல்றதுக்குள்ள அவள் நமக்கு சொல்ற அளவுக்கு நம்ம அவங்கள வந்து தயார்படுத்தி வளர்த்துருக்கோம். அவ்வளோ உலக நடப்புகளை அவங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து அவங்க கிட்ட வச்சே பேசி அவங்க கிட்ட வச்சே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல கேடுகட்ட சம்பவங்களை பேசி அதனுடைய தாக்கத்தை அவங்க வாயிலிருந்தே வாங்கி இப்படியெல்லாம் நம்ம வளர்த்துருக்கோம். இதெல்லாம் ஒரு அம்மாவா பெற்றோரா நாம செய்ய வேண்டிய வேலை. அதனால இப்போ கூட ஒரு ட்ரோல் இது பார்த்தேன் அப்படின்னா, ஒரு அத்தை கூப்பிட்டு ஒரு பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, உனக்கு வந்து பேட் டச் குட் டச் தெரியணும், அது யார் செஞ்சாலும் நீ அம்மா கிட்ட சொல்லணும்னு அந்த பொண்ணு கேட்குறா. அப்போ எங்கள் அண்ணன் அப்படின்னு, அப்போ அண்ணன் ஒன்று வந்து பேட் டச் பண்ணானா அப்படின்னு கேட்கும்போது அம்மா வந்து கால் கழுவி விட சொன்னாங்க, நான் 2 பாத்ரூம் ஏதோ போயிட்டேன்னு. அப்போ அண்ணன் கழுவி விட்டாங்கல்ல அப்படின்னு. அப்போ வந்து இப்போ வந்து அவங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல, இது பேட் டச்லேயும் வராது. அப்போ அந்த பிள்ளையோட அம்மா வந்து, என்ன அத்தை குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கீங்க, பேட் டச் குட் டச் சொல்லி கொடுக்குறீங்க, ஆனா அது பேட் டச் தானா அப்படின்னு உணர்றதுக்கு அங்க வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அது ஒரு கஷ்டமான சூழ்நிலை, சொல்லி கொடுக்க முடியாது. அதனால டேய் இங்க வாடா அப்படின்ட்டு ஆண் பிள்ளைய கூப்பிட்டு நீ வந்து பெண்ணை எப்படி பார்க்கணும்னு அவ சொல்லி கொடுப்பா. நாம அதுலேருந்து நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா, அறிவுரை பெண்ணுக்கு சொல்லி வளர்க்குறத விட நாம் ஆணுக்கு பெண்ணை எப்படி பார்க்கணும், அவள் போக பொருள் கிடையாது, அவள் வந்து பொருள் இல்லை, நாம வந்து இஷ்டத்துக்கு எடுத்து விளையாடுறதுக்கு நாம வந்து மரியாதையா பழகணும் அப்படிங்கிறத ஆண் குழந்தைக்கு சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ முடியுது. அதனால நானும் இப்போ இந்த வீடியோவில் சொல்றது தான்,
நாம் பெண் குழந்தைய அப்படி இரு இப்படி இருன்னு சட்டம் போடுறதை விட ஆண் குழந்தை பெண்ணிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம பெற்றோராகிய நாம ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கணும். அவன் ஆம்பளை நின்றுக்கிட்டே ஒண்ணுக்கு இருப்பான், நீ இருப்பியானா அவனுக்கு மானம் வெக்கம் சூடு சொரணை இல்லை, அவன் பொது வழியில ஒண்ணுக்கு இருப்பான். பெண்ணுக்கு இருக்குது, உங்களுக்கு மானத்தை காட்டுறதுல ஒரு சொரணையே இல்லை, பொது வழியில காட்டுறீங்க, ஒண்ணுக்கு இருக்கிறீங்க. பெண்ணுக்கு எல்லாம் இருக்குது, என்னுடைய அவயம், அதை நான் பாதுகாக்கணும், அதை நான் பப்ளிக்ல காட்டக்கூடாதுன்னு அவ பப்ளிக்ல இருக்கல. இதுல கூட நீங்க நெகட்டிவா தான் ஸ்கோர் பண்றீங்க. ஆம்பளைங்க வெக்கமே இல்லாம இருக்கீங்க. பெண்ணுக்கு ஒரு வெக்கம் இருக்குது, அவ ஒதுங்கி போய் ஒரு இடத்துல இருக்கிறா. அதை நீங்க பெருமையா ஆணும் நின்றுகிட்டே இருப்பான், பொது வழியில எங்க வேணாலும் சட்டையை கலத்துவான், நீ கலத்த முடியுமான்னு அதாவது மானத்துக்கும் அவமானத்துக்கும் வித்தியாசம் தெரியாம கேட்டு ஆண் பிள்ளைகளை இந்த மாதிரி ஆணுனா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மனோபாவத்தை வளர்த்து விடாதீங்க பெற்றோர்களேங்கிறத இந்த காணொளி மூலமா இதையும் கேட்டுக்கிறேன். நன்றி.